இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் என்ன எங்கள் வீட்டை தனியாக விட்டு போகிறது. நான் மட்டும் தனியாக எங்கன்னா வெளில போய் சுற்றிட்டு வருவேன், எனக்கு ஒன்றுமே தெரியாது. இப்போ முதல் வாட்டி வீட்டில் தனியாக இருக்கும்போது ரொம்ப டர்ராக இருக்குது. ஏன்னா இது வரையும் அந்த மாதிரி நான் பழகப்பட்டது இல்லை. எங்கே போனாலும் நான் வெளில போயிடுவேன், அவங்க கூட போயிடுவேன், இல்லைன்னா நான் மட்டும் தனியாக எங்கன்னா வெளில போயிடுவேன். ஃபர்ஸ்ட் டைம் இருக்கும் இது மாதிரி லோன்லியா இருக்குது. இவ்வளோ நேரம் இருந்தேன், ஒரு டீ ஒன்று போட்டேன், ரொம்ப பசி எடுக்கிற மாதிரி இருந்தது. சரி ஓகே டீ குடிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு டீ ஒன்று போட்டேன். என்ன போட்டேன்னா அதில் வந்து இஞ்சி ரொம்ப போட்டேன், அப்புறம் மிளகு கொஞ்சம் போட்டேன், அப்புறம் வந்து துளசி போட்டேன். இதெல்லாம் போட்டு அதிமதுரம் தான் அப்படின்னு என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ அதை விட்டேன். 5 குணாதிசயங்கள்ல 3 குணாதிசயங்கள் தான் போட்டேன். ஸோ அந்த 4, 5 அது என்னன்னு தெரியல. சரி அதனால விட்டேன். இதெல்லாம் போட்டு அதை வச்சு நல்லா கொதிக்க விட்டு குடிச்சு சூப்பராக இருந்தது. மணி 7 ஆயிடுச்சு, பசி எடுக்குது. சரி என்ன சமைக்கலான்னு பார்த்தா அம்மா வீட்டில் வந்து சாப்பாடு, குழம்பு வச்சிருக்கிறாங்க, முட்டை இருக்கு. இப்போ அதை சாப்பிட்டா நான் நைட்டுக்கு என்ன சாப்பிட்றது? அதனால தான் இப்போ என்ன பண்ணேன், மேகி எடுக்கலான்ட்டு எடுத்தேன். அது பார்த்தீங்கன்னா இது வந்து 10 ரூபா நூடுல்ஸு. இது என்னென்ன புது பிராண்டாக இருக்குங்க. நேம் பேர் பார்த்தீங்கன்னா 123ன்னு போட்டிருக்கு. புது பிராண்டு, ப்ரொமோஷன்லாம் இல்லை, நார்மல் தான். இது மாதிரி ஒன்று இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன், அவ்வளோதான். மேகி, இப்பி இதெல்லாம் பேர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மேகினா ஏதோ ஒரு பேர் மாதிரி இருக்கு. இப்பி வந்து ஒரு எப்படி சொல்ற ஒரு சுவை, அதை குறிக்கிற மாதிரி இருக்கு. இது 123னா எதை குறிக்கிற மாதிரி இருக்குன்னு தெரியல. ஆனா இது எல்லாம் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்றாங்க இதை, என்ன ரீசன் தெரியல. ஸோ ஓகே, இன்னைக்கு இப்போ இதை வச்சுதான் சாப்பிட்ணும். வாங்க சாப்பிடலாம். ஸோ இதோட இங்கே கட் பண்ணிக்கிறேன், கிச்சனில் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ எடிட்டிங் எனக்கு அவ்வளோவா தெரியாது. ஸோ இப்போயே நான் 5 மினிட்ஸ் லேட்டர். ஓகேவா? இப்போ இதில் என்ன போட்டிருக்குன்னா, பிரேக் த நூடுல்ஸ் கேக் இன்டு 2 பார்ட்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு இது எடுத்துக்கிறோம். ஊரெல்லாம் வைக்கணுமா என்ன? ஊரில் வைக்க தேவையில்ல. இப்போ அப்போல்லாம் எங்கள் அம்மா தான் ஊற வைப்பாங்க. ஆல்ரெடி அதுவே பிரேக் ஆகி தான் வைப்பு. நெக்ஸ்ட்டு ஐயோ கீழே போயிடுச்சு. வேஸ்ட் பண்ணக்கூடாது, சாப்பிட்ற பொருளை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், மசாலாவும் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு குக் நூடுல்ஸ் கேக் இன் 275 ml பாயிலிங் வாட்டர் ஃபார் 1 minute. ஆட் சாட் மசாலா அண்ட் குக் ஃபார் 2 minutes. ஃபஸ்ட்டு தண்ணியை கொதிக்க வைக்கணுமோ இல்லை நூடுல்ஸோடு போட்டு கொதிக்க வைக்கணுமா? தண்ணி கொதிக்க வச்சுட்டு நூடுல்ஸ் போடணுமா? நூடுல்ஸோடு சேர்த்து கொதிக்க வைக்கணுமான்னு தெரியலையே. 275 ml தண்ணி எடுத்து வச்சிட்டேன். வீட்டில் வெயிட் மிஷின் இருக்குது, அதனால் எடுத்து வச்சிட்டேன். ஸோ ஊற்றிப்போம். ஃபயர். நெக்ஸ்ட்டு இது அப்படியே பிரியும் போல். செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவேன், ஆனால் அந்த அளவுக்குலாம் நூடுல்ஸ்லாம் சாப்பிடவே மாட்டேன். ஏன்னா தோணிச்சுன்னா சாப்பிடுவேன். இருங்க, கரண்டி இருக்கு, ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், வெயிட் ஃபார் 1 minute. டைம்னா போட்டாச்சு. தீர ஸ்மெல்லாம் வருது. நான் பண்ணிக்கிட்டோம். Similarly, occasionally, then serve out and now enjoy the taste. www.123foods.com சொல்லியிருக்காங்க. ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. Cook the noodle cakes in 275 ml boiling water for 1 minute. 1 minute ஆயிடுச்சு, 2 minutes ஆக போதுங்க. சிக்கு பூம் பூம், சிக்கு பூம் பூம், சிக்கு பூம் பூம். ஒரு 1 minute மேலே ஆயிடுச்சு. இப்போ 1 2 3 மசாலா, சாட் மசாலா உள்ள போடுவோம்.
வாயில ஏறிச்சு மசாலா. ஃபர்ஸ்ட் டைம் மேகி குக்கிங். உப்பு எதனா போடணுமா? இல்லை இதிலே போட்டு வந்துடுமா? 2 minutes லேட்டர். எடிட்டில் கட் பண்ணிடுங்க. ஏங்க இது என்னங்க நுர மாதிரி கிளம்புத? ஒரு நாள் ஃபெயிலியர் ஆகிடுமோ? வெயிட் 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 கரண்ட் ஏன்டா அதில் போட்ட? சுட போகிறா. முட்டை ஆட் பண்ணலாம். முட்டை போட்டால் நல்லா தான் இருக்கும். பட் இதுவே எப்படி வரும்னு எனக்கு தெரிலல்ல. ஸோ ஃபஸ்ட்டு இதை டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமா வேணால் முட்டை போட்டு செய்யலாம். முதல்ல இதில் பசி அடங்குதான்னு பார்ப்போம். இதில் வச்சா எங்கள் அம்மா திட்டுவாங்க. இங்கே தான் வச்சுக்கணும். நீங்கள் பார்க்கலல்ல? கமா காட்டுறேன். நல்லா பார்த்துக்கோங்க. நல்லா இருக்குல்ல? நல்லா வெந்து வருது. கொஞ்ச நேரம் அப்படியே இருங்க. தெரியல. ஏன்னா என் ஹைட்டுக்கு வந்து இது கரெக்டாக ஃபிட் தெரியல. என் மூஞ்சி இது தெரிஞ்சால் என் ஃபேஸ் தெரிய மாட்டேங்குது. என் ஃபேஸ் தெரிஞ்சால் இது தெரிய மாட்டேங்குது. அதனால தான் உங்களுக்கு அப்படி காமிச்சேன். இவனுங்க பொய் சொல்கிறாங்க. இதை குக் பண்ண 2 minutes தான் ஆக மாட்டேங்குது. ஜாஸ்தி ஆகுதுங்க. அது எப்படி 2 minutes இப்போது 1 minute பாயில் பண்ணுன்னா அந்த 1 minute பண்ணால் 2 minutes அப்புறம் தான் அது இதுவே ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 1 minute கழித்து மசாலா போடணுன்னா ஓகே நான் போட்டேன். 275 ml வாட்ரு போடணுன்னா அதையும் போட்டேன். ஓகே முடிஞ்சிடுச்சு. அதுக்கடுத்து சாட் மசாலா இதெல்லாம் போட்டு இது பண்ணி 2 minutes ரெடி ஆகிடும்னா டைம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஆயிடுச்சு. இது போட்டு 3 minutes ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 3 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. 3 நிமிஷமா? இப்போ 4வது நிமிஷம் ரன்னிங்கு. இன்னும் அது ரெடி ஆகலை. ரெடி ஆகிடு ரெடி ஆகிடு ரெடி ஆகிடு ரெடி ஆகிடு ரெடி ஆகிடு. பசிக்குது. ஸோ வரும்போது எதனா ஹோட்டலில் எதனா வாங்கிட்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் வாய்ப்பு இல்லை. ஆல்ரெடி சாப்பாடு செஞ்சு வச்சுருக்குறாங்க. அதனால் வாய்ப்பு இல்லை. இதுதான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணு. ஸோ இப்போ நான் கட் பண்ணிக்கிறேன். ஒரு அநேகமாக ஒரு 5 நிமிஷம் ஆகிடும்னு நினைக்கிறேன் இது ரெடி ஆகிறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் மேகி எபிக் 1 2 3 நூடுல்ஸை ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். இவன் ரொம்ப சீட் பண்ணுறானுங்க. 2 minutesலாம் இது ஓகே ஆக மாட்டேங்குது. குறைஞ்சபட்சம் 5-6 நிமிஷம் எடுத்துக்குதுங்க. ஃபஸ்ட் டைம் லைஃப்பில் மேகி செய்கிறேன். நூடுல்ஸ் செய்கிறேன். மேகினா அது சூடாக இருக்குது. அதனால தான் ஃபேன் போட்டேன். நம்மளுக்கு சூடாக போச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டு தெரியாது. ஃபஸ்ட்டு அப்படி சுடலை. நல்லா இருக்கு. சும்மா மேகி கம்பேர் பண்ணும்போது இந்த நூடுல்ஸ் நல்லா இருக்குங்க. சீரியஸ்லி நல்லா இது பாருங்க. அந்த கலர் பாருங்க, வேற லெவலில். ஸோ அதுதாங்க டேஸ்ட் நல்லா. நான் சாப்பிட்டு முடிச்சிடறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கும் ஷேரும் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இதை முடிச்சுட்டு போயிட்டு இதெல்லாம் வந்து தேய்ச்சி வச்சிடணும். இல்லைன்னா எங்கள் அம்மா வந்து என்னை திட்டுவாங்க, ஏன்டா இது மாதிரி பண்ணி வச்சிருக்க அப்படின்ட்டு. இருக்கிற சாப்பாடை போய் சாப்பிட வேண்டியது தானே. அதனால தான் நம்மளுக்கு இப்போயே சாப்பாடு போய் சாப்பிட்டா ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால தான் இதை கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணேன். நல்லாவும் இருக்குது டேஸ்ட்டு. அவ்வளோதான். பாய்.